ஒரு ஊரே போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு, தட் பேட் பாய், இவன் ஒருத்தன் தான் ப்ராப்ளம். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். லாபஸ்தானத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அது குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா லாபம் அதிகரிக்கும். என்ன வேலை பார்க்க விடுங்கடா ப்ளீத்ரா, என் கம்பெனி யாரும் இல்லாமல் உட்காந்துருக்கடா. கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க வேலையை அவங்க பார்க்கவே விடாத அளவுக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்லிடலாம். இந்த மாதத்தினுடைய பெருஞ்சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் மகரத்தில். அந்த ஒரு தாட்டை மைண்டில் வச்சுட்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி பகவானும் ஒரு வழியாக வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிச்சார பயிற்சி எல்லாம் முடிஞ்சது. ஆல் ஆர் ஹோம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் அவரவருக்குரிய பலன்கள் அவரவருக்கே வந்து சேரப்போகிறது. ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குபேர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் வந்து ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து கண்டிப்பாக. கும்பராசிக்காரர்களுக்கு தை மாசத்துல என்னெல்லாம் நடக்க போகுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் சரி, இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வாங்கிட்டு அண்ணே ஒரு 100 ரூபாய் செலவுக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னு அவ்வளவு எளிமையானவர்கள், உண்மையானவர்கள், வாய்மையானவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு, தட் பேட் பாய், இவன் ஒருத்தன் தான் ப்ராப்ளம். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நம்மளை கூப்பிட்டு போயிடறானுங்க. ஆனது அண்ணே உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு சேகர் இருக்கார்லண்ணே. ஆமாம், சேகரோட அக்காவுக்கு சம்மந்தினே, அவங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். டே சேகர் வீட்டில் ஃபங்க்ஷன்னா கூட பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு என்னையண்டா கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் தானே பெரிய மனுஷன், ஊருக்குள்ளே பெரிய உங்கள் பேரை போட்டு தலைமை ஏற்பட்டுலாம் போட்டேன். வாங்க திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். திருநெல்வேலி போயிட்டு வந்தால் 2 நாள் ஆகும். இங்கே பொழப்பை யாரா பார்க்குறது, வாங்க திருநெல்வேலி போகலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன வேலை பார்க்க விடுங்கடா ப்ளீத்ரா, என் கம்பெனி யாரும் இல்லாமல் உட்காந்துருக்கடா. கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க வேலையை அவங்க பார்க்கவே விடாத அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்று பப்பு பார்ட்டி, இல்லைன்னா விழா கூட இருக்கிறவங்க இப்படியே. ஸோ அப்போது இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இந்த மாதம் தை மாதம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4, 9 கூடிய சுக்கிர பகவான், 5 கூடிய புத பகவான், 7 கூடிய சூரிய பகவான். ஒரு ஊரே போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அது குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா லாபம் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நல்ல நல்ல நண்பர்கள் வருவாங்க லைஃப்பில். ஒரே ஒரு விஷயம் கலை ஒரு சொல்லுவாங்க, என்னென்னா, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நல்ல நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வரணும். அதுதான் பிரார்த்தனை நம்பர் 1. அதுதான் இப்போ நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மூலிமா நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். டுவர்ட்ஸ் த குவாலிட்டி வி நீட் டு ஒர்க். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணி தருவார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்துடுறார். ராவணன் என்ன பண்ணான்னா, அவன் மகன் இந்திரஜித்தை வந்து பிறக்கும்போது எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல நிற்க வச்சானான். உபஜயஸ்தானம்னு பேர். அப்படி ஒருத்தன் பிறந்துட்டு அவனுக்கு மரணமே இல்லை. அது மாதிரி எல்லா கிரகங்களையும் 11 நிற்க வச்சானான். அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. வெற்றி மீது வெற்றி. உங்களை தோற்கடிக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அந்த மாதிரி என்னை தோற்கடிக்க ஒரு ஆயுதம் இன்று வரை கண்டறியப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பலசாலியாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து இதில் செவ்வாய் பகவான் மட்டும் அப்படியே மேலே வந்து அப்படியே உச்சமாயிடுறார். இவர் யார்? 3, 10 கூடியவர். 10 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 11இல் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் 12ஆம் இடத்திலே வரக்கூடிய செவ்வாயினால் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் வந்தாலும் 3, 10 கூடிய உச்சம் என்பதால் அவர் வந்து மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறார். இப்படி வெளிநாட்டு யோகங்களை தராரு. தொழிலில் ஒரு பெரிய ஒரு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை தராரு.
காலையில் எந்திரிச்சோமா கடையை திறந்தோமா பொழப்ப பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி. முன்னெல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா முன்னேறலாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் சார். இப்போல்லாம் எந்திரிச்சோன்னே ஃபோக்கஸ்டாக இருக்கேன், நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுக்கிறேன், நாளைக்கு காலையில் எப்படி இருக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுக்கிறேங்கிற அளவுக்கு நீங்கள் மைண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி ஒர்க்கு இதுலேயே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இவரால் செவ்வாய் பகவான் உச்சத்தால் இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்து செவ்வாயை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 2 கூடிய சனி பகவான், அவர் வந்து பாத சனின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் ராசிநாதன். அவர் 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஒரு தீப்பிழம்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படியா சம்பாதிச்சிடும், விட்றாதரா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக என்ன எடுத்து நீங்கள் அந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. தைரியமாக நடக்கும். 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு புத்திர பிராப்தியை தரார். எல்லாம் நல்லா இருக்குது. என்ன தொழில் நல்லா பிச்சுக்கிட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டேன், லாபங்கள் வருதுன்னு சொல்லிட்டேன், குழந்தை வருதுன்னு சொல்லிட்டேன், பணம் வருதுன்னு சொல்லிட்டேன். ராசியிலே ராகு. இது ஒருத்தரை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. யாராவது பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா வேணாம்ப்பா, நீங்கள் பார்ட்டி பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்டி பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் 3 நாள் நான் வேலைக்கு போக முடியாமல் உட்காந்துருக்கணும். இன்றைக்கி தேவையில்லாத வேலை என்பதை அவாய்ட் பண்ணுங்கள். அது தவிர்த்துட்டா மட்டுமே போதும். இந்த தை மாதம் வந்து ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா சார். இப்போ என்னென்ன கடவுள்களை வழிபடலாம் கும்பராசிக்காரர்கள்? ராகு கூடிய தேவதையாகப்பட்ட திருநாகேஸ்வரம் போகலாம், பக்கத்தில் இருக்கிற புத்துக்கோயில் போகலாம். அதே மாதிரி ராகு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து திருப்பாம்புபுரம் போகலாம். இது மாதிரி ராகு பகவானை கடுமையாக வழிபடலாம். ராசியான கலர் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா கருநீலம், கருப்பு, டார்க்கு எல்லோ. ராசி இல்லாத கலர் அப்படின்னா ரெட்டு. இப்போ தை மாதத்துக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? தை மாதத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் உச்சம்ங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஓடி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போல்லாம் பெரிய மீடியாக்களில் எல்லா மீடியாலையும் வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்னா அது முருகன் தான். அது நமக்கு திடீர்னு முருகப்பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷமாக எல்லாரும் முருகானே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், ஒரு வகையில் நல்ல விஷயம். காரணம் என்னவென்றால் இப்போ ஆன்மீகம் தலைக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே இத்தனை அன்பும் ஆதரவும் வந்தது பெரிய விஷயம். ஆனால் இது செவ்வாய்க்கான பிரீத்தி என்பது இப்போ தான் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு பேசேஜாக கூகுள்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரும்பாலும் வேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா சஷ்டி கவசம் கேட்குறதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமாகவே இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா செவ்வரளி மாலை. இதுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. செவ்வரளி மாலை, அந்த செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு சாத்தணும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவியம்பாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி செவ்வாய் பகவானுக்கு கட்டணும். சிகப்பு கலர் துண்டு வாங்கி கட்டுறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய பெரிய பிரீத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக அப்போ முருகன் பாட்டு கேட்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த தை மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து எல்லா கிரகங்களையுமே பார்த்துடுறாரு. ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதால் அப்போது வந்து என்ன ஆகும்னா பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வழக்குகள் முடிகின்ற ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மாதத்துக்குரிய நற்பலன்கள் நிறையா சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம செவ்வாய் இந்த மாதத்தோட ஹைலைட்டட் யார் அப்படின்னா உச்சம் பெற்ற செவ்வாய். 12 ராசிகளும் தை மாதத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நேயர்களே என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.